பணப்புழக்கம் இருக்கிற சமூக அமைப்பில் தான் ஜிடிபி வளர்ச்சியை பார்க்க முடியும். இப்ப நீங்க அருணாச்சல பிரதேசத்துல இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொல்கிறார், அங்கே விவசாயத்தில் அறுவடை நடக்கும். அறுவடைக்கு கூலியே இல்லை. எத்தனை ஏக்கர் அறுவடை பண்ணாலும் கூலி இல்லை. அறுவடைக்கு கூலி இல்லாமல் எப்படிங்க நடக்குது? சித்ராங்கன் வயலில் நீங்கள் அறுவடை, நானும் அர்ஜுன் சம்பத்தும் அவர் வீட்டுக்கு வயலுக்கு வேலைக்கு போய்ட்டோம், அவ்வளோதான். கூலியெல்லாம் கிடையாது. சித்ராங்கன் கூலியெல்லாம் தர மாட்டார், அவர் அறுவடை பண்ணிடுவார், அவ்வளோதான். அப்புறம் மறுநாள் எங்கள் வயலில் அறுவடைக்கு அவர் அறுவாள் தூக்கிட்டு வந்துடுவார், அவ்வளோதான். புரியுதா? லேபருக்கு பணம் கொடுத்தா தானே ஜிடிபி கணக்கில் வரும். அந்த ஊரில் திடீர்னு தீ பிடிச்சிரும், குடிசைகள்லாம் எரிஞ்சிடும். அந்த பகுதியில் வடகிழக்கு மாகாணங்கள்லாம் மூங்கில்ல தான் வீடு கட்டுவாங்க. அதனால தீ விபத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். தீ விபத்து இன்சூரன்ஸ்லாம் கிடையாது. இன்சூரன்ஸ் இருந்தால் தானே ஜிடிபியில் காமிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரே சேர்ந்து 2 நாளில் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. நெருப்பில் எரிஞ்சு போச்சு வீடு கொடுத்துருவாங்க. சில சமயங்களில் அவர் சொன்னார் என்னிடம், சில சமயங்களில் ஒரு கிராமமே தீ பிடிச்சிருமா. 100 வீடு 200 வீடு எரிஞ்சிடும், சாம்பலாயிடும். ஏன்னா எல்லாமே மூங்கில்ங்கிறதுனால உடனே தீ பிடிக்கும், எரிஞ்சிடும். அப்போ ஊரே எரிஞ்சுட்டு என்னங்க பண்றது? கவலைப்பட வேண்டாம். பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் மறுநாளே ஆள் வந்துடுவான். 2 நாள்ல அத்தனை வீட்டையும் கட்டி கொடுத்துருவான். மறுபடியும் இருக்கலாம். நோ இன்சூரன்ஸ், நோ கிளைம், நோ டேமேஜ், நோ ஜிடிபி. கல்யாணம் பண்றான், பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த ஊரு ஒரு வீடு கட்டி கொடுத்துரும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட இருக்க முடியாதவன் தனியாக தான் இருக்கணும். ஊர்ல இருந்து கட்டி வீடு கட்டி கொடுத்து நீ அந்த வீட்டில் இருந்து பொண்டாட்டியோட விட்டுருவாங்க. இதுதான் சுதேசி பொருளாதாரம்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. இன்றைக்கும் அது வடகிழக்கு மாகாணங்களில் வாழும் பொருளாதாரமாக இன்றைக்கும் கூட இருக்கிறது.